அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்காக சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய 5 செயலட்டைகளை பயிற்சிக்காக வழங்கியிருந்தேன். அதிலே முதலாவது செயலட்டையினுடைய விடைகளைத்தான், வினாக்களையும் விடைகளைத்தான் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். தியான பயிற்சியின் படிமுறை ஒழுங்கில் முதலாவது மற்றும் மூன்றாவது படிமுறைகளை முறையே காட்டும் விடையை தெரிவு செய்க. தியான பயிற்சியினுடைய படிமுறை ஒழுங்கிலே உங்களுக்கு தெரியும் 5 படிமுறைகள் இருக்கின்றன. அந்த 5 படிமுறைகளும் நிச்சயமாக நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். முதலாவது உடலை தளர்த்துதல், இரண்டாவது உள்ளத்தை தளர்த்துதல், மூன்றாவது திடசித்தம், நான்காவது பிரார்த்தனை, ஐந்தாவது உதிப்பு என்று கூறுவார்கள். அந்த வகையிலே முதலாவது மற்றும் மூன்றாவது அந்த ஒழுங்குமுறையிலே நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே முதலாவது வினாவிற்கு மூன்றாவது விடை உடலை தளர்த்துதல், திடசித்தம். இரண்டாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பச்சை வளையல் தொட்டு ஏலேலோ என்ற பாடல் எவ்வகை பாடலாகும்? இது அறிவுபட்டு பாடல். அறிவுபட்டு பாடல். மூன்றாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒத்த வடிவ இலைகளை கொண்ட தாவரங்களின் கூட்டம் அல்லாதது. நன்றாக விளங்கிக் கொள்ளணும், அல்லாதது. ஆகவே 2 விடைகள் ஒத்த வடிவ இலைகளை கொண்ட கூட்டங்களாக இங்கே காணப்படுகின்றன. அந்த வகையில முதலாவது விடையை பார்ப்போம். வெண்டி, பப்பாசி, ஆமணக்கு இந்த 3 தாவரங்களும் ஒத்த வடிவ இலைகளை கொண்ட தாவரங்கள். இரண்டாவது விடையை பாருங்கள். புளியம் இலை, அகத்தி, தொட்டார் சுருங்கி இந்த 3 தாவர இலைகளும் ஒத்த வடிவ இலைகளாகவே காணப்படுகின்றது. ஒத்த வடிவ இலைகள் என்கின்ற போது அதனுடைய வடிவம் ஒத்த வடிவமாக காணப்படும். அளவுகள் சிறியது பெரியதாக இருக்கலாம். வடிவம் ஒத்த வடிவமாக காணப்பட வேண்டும். எனவே முதல் 2 விடைகளும் பொருத்தமற்றதாக இருக்கின்றது இந்த வினாவிற்கு. மூன்றாவது விடையை பார்ப்போம். பலா, கத்தாப்பு, அரசமரம், வெற்றிலை. இதிலே பலாவும் கத்தாப்பும் ஒத்த வடிவ இலைகளாக இருக்கின்றன. ஏனைய தாவர இலைகள் அவற்றோடு பொருத்தமாக இல்லை, அதாவது ஒத்த வடிவங்களாக இல்லை. ஆகவே இந்த வினாவிற்கான விடையாக மூன்றாவது விடை அமையும். நான்காவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். மேலுள்ள செயற்பாடு எதனை அறிந்து கொள்ள மேற்கொள்ளப்படுகின்றது? இந்த செயற்பாடு தொடர்பாக நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். இந்த செயற்பாடானது சூரிய ஒளியில் உள்ள நிறங்களை அறிதல். சூரிய ஒளியில் உள்ள நிறங்களை அறிதல். ஆகவே இந்த வினாவிற்கான மிகச்சரியான விடை இரண்டாவது விடை, சூரிய ஒளியில் உள்ள நிறங்களை அறிதல். ஐந்தாவது வினா, கண்டியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சாலையோர தங்குமிடம். கண்டியிலே அமைந்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க சாலையோர தங்குமிடம் எது? மூன்றாவது விடை அம்பலம். மூன்றாவது விடையாக இருக்கக்கூடிய அம்பலம் தான் இதற்கான சரியான விடையாக அமையும். ஆறாவது வினா, பின்வரும் பூக்களில் 3 இதழ்களை கொண்ட பூ எது? 3 இதழ்களை கொண்ட பூ. பார்ப்போம் விடைகளை. வெட்சி, நாகலிங்கப்பூ, போகன்விலா. இதிலே வெட்சி 4 இதழ் பூவாக இருக்கின்றது, நாகலிங்கப்பூ 6 இதழ் பூவாக இருக்கின்றது, போகன்விலா 3 இதழ் பூவாக காணப்படுகின்றது. கடதாசி பூவைத்தான் நாங்கள் போகன்விலா என்று அழைத்துக் கொள்வோம். எனவே இந்த வினாவிற்கான சரியான விடை மூன்றாவது விடை, போகன்விலா. ஏழாவது வினா, பலா இலையை ஒத்த வடிவமான இலையை கொண்ட தாவரம் இது? பலா இலையினுடைய ஒத்த வடிவ இலையை கொண்ட தாவரம் கத்தாப்பு. ஏற்கனவே முதல் ஒரு வினாவிலே குறிப்பிட்டிருந்தேன். பலா இலையினை ஒத்த வடிவ இலை கத்தாப்பு. எட்டாவது வினாவை பாருங்கள். பனிக்கட்டி விரைவாக கரைவது. பனிக்கட்டி மிக விரைவாக கரையக்கூடியது சுடுநீரில், சாதாரண நீரில், குளிர் நீரில். அந்த வகையிலே பனிக்கட்டி மிக விரைவாக கரையக்கூடியது சுடுநீரில். எட்டாவது வினாவிற்கு முதலாவது விடை. ஒன்பதாவது வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். ஊசித்துளை கேமரா ஊடாக பொருள் ஒன்றை பார்க்கும்போது பொருளின் பிம்பம் எங்கே விழுகின்றது? பொருளுடைய பிம்பம் சுத்தாளிலே விழுகின்றது. மிக முக்கியமான ஒரு வினா. ஊசித்துளை கேமரா தொடர்பாக, ஆக்குவது தொடர்பாக, அதனுடைய
பிம்பம், அங்கே விழுகின்ற பிம்பம் தொடர்பான இயல்புகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் உங்களுடைய பாடத்திட்டத்திலே இருக்கின்றது. அவை சார்ந்த தனிப்பட்ட காணொளிகளும் நான் என்னுடைய யூடியூப் தளத்திலே பகிர்ந்திருக்கின்றேன். நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். 10வது வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். தாவரம் ஒன்றின் பகுதிகள் சில குறிக்கப்பட்டுள்ளன. சில பகுதிகள் ஆங்கில எழுத்துக்களால் காட்டப்பட்டுள்ளன. ஏ, பி, சி ஆகிய எழுத்துக்கள் குறிக்கும் பகுதிகளை முறையே காட்டும் விடையை தெரிவு செய்க. இந்த படம் தரம் 3 ஆசிரியர் வழிகாட்டியிலே இருக்கின்ற ஒரு படம் தான் நான் இங்கே வழங்கி இருக்கின்றேன். தாவரங்களுடைய பகுதிகள் தொடர்பாக. அந்த வகையிலே பகுதி ஏ ஆனது இலையை குறிக்கின்றது. பகுதி பி ஆணிவேரை குறிக்கின்றது. சி தண்டினை குறிக்கின்றது. எனவே இரண்டாவது விடை சரியான விடையாக இருக்கும். 10வது வினாவுக்கு இரண்டாவது விடை சரியான விடையாக அமையும். 11வது வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள். நிலையான காந்தம் காணப்படும் உபகரணம். நிலையான காந்தம் என்கின்ற போது உண்மையான காந்தமாக இருக்க வேண்டும். மின்காந்தம் என்பது நாங்கள் மின்னை செலுத்தி காந்த வலிமையை உருவாக்குவது. நிலையான காந்தம் என்பது உண்மையான காந்தம். அந்த வகையிலே மின்மணி, வானொலி, மின்பாரந்தூக்கி இந்த 3 உபகரணங்களில் நிலையான காந்தம் காணப்படுகின்ற உபகரணம் இரண்டாவது விடை வானொலி. மின்மணி மற்றும் மின்பாரந்தூக்கியிலே மின்காந்தம் தான் காணப்படுகின்றது. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், மிக முக்கியமான ஒரு பகுதி. 12வது வினா, ஜின்கங்கை கடலுடன் கலக்கும் மாவட்டம் எது? ஜின்கங்கை காலி மாவட்டத்திலே கடலோடு கலக்கின்றது. 12வது வினாவுக்கு முதலாவது விடை காலி. மாவட்டங்கள் மற்றும் அந்தந்த மாவட்டங்களிலே கலக்கக்கூடிய நதிகள் தொடர்பாகவும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். 13வது வினாவை பாருங்கள். மஞ்சள் நிறத்தையும் நீல நிறத்தையும் கலப்பதன் மூலம் கிடைக்கும் நிறம் யாது? மஞ்சள் மற்றும் நீலம் இந்த 2 நிறங்களையும் கலக்கின்ற போது எங்களுக்கு பச்சை நிறம் கிடைக்கும். மூல வர்ணங்கள் மற்றும் துணை வர்ணங்கள் தொடர்பாகவும் மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 14வது வினா, சூரிய ஒளியில் காணப்படும் நிறங்களின் எண்ணிக்கை யாது? சூரிய ஒளியிலே காணக்கூடிய நிறங்கள் 7 நிறங்கள் காணப்படுகின்றன. 15வது வினாவை பாருங்கள். பின்வரும் பிராணிகளில் இலையுண்ணி பிராணி அல்லாதது எது? பின்வரும் பிராணிகளிலே இலையுண்ணி பிராணி அல்லாதது. இலையுண்ணி பிராணி என்பது உங்களுக்கு தெரியும், தரம் 5லே கற்றிருப்பீர்கள். இலையுண்ணி பிராணி என்பது தாவர உண்ணி பிராணிகளைத்தான் நாங்கள் இலையுண்ணி பிராணிகள் என்று அழைத்துக் கொள்வோம். தாவர உணவுகளை மாத்திரம், தாவரத்தினுடைய பகுதிகளை தன்னுடைய உணவுகளாக எடுத்துக்கொள்ளுகின்ற பிராணிகளைத்தான் நாங்கள் இலையுண்ணி பிராணிகள் என்று அழைத்துக் கொள்வோம். அதாவது தாவரத்தினுடைய பூக்களாக இருக்கலாம், தாவரத்தினுடைய பழங்களாக இருக்கலாம், காய்களாக இருக்கலாம், இலைகளாக இருக்கலாம், தண்டுகளாக இருக்கலாம். அவற்றினை மாத்திரம், தாவர பகுதிகளை மாத்திரமே தங்களுடைய உணவுகளாக எடுத்துக்கொள்வதைத்தான் நாங்கள் இலையுண்ணி பிராணிகள் என்று அழைத்துக் கொள்வோம். இங்கே வினாவிலே இலையுண்ணி பிராணி அல்லாதது என்கின்ற போது கிளி மற்றும் முயல் இரண்டுமே இலையுண்ணி பிராணிகளாக இருக்கின்றன. எனவே தவளை தான் இந்த வினாவுக்கான விடையாக அமையும். தவளை ஒரு ஊனுண்ணி பிராணி. 16வது வினாவை பாருங்கள். வீதி ஒளிச்சமிக்கை விளக்கில் காணப்படாத நிறம். காணப்படாத நிறம் நீலம். மிக இலகுவான வினா. சிவப்பு, மஞ்சள், பச்சை 3 நிறங்கள் தான் வீதி ஒளிச்சமிக்கை விளக்கிலே காணப்படுகின்றன. 17வது வினா, பாடசாலை மாணவர்களை அதிகமாக பாதித்துள்ள தொடர்பாடல் ஊடகம் எது? மிக முக்கியமான ஒரு வினா. இதிலே தற்போதைய காலத்திலே மாணவர்களை கூடுதலாக பாதித்திருக்கக்கூடிய ஒரு ஊடகமாக தொடர்பாடல் ஊடகமாக கையடக்க தொலைபேசி காணப்படுகின்றது. 18வது வினாவை பாருங்கள். அதிவேக வீதிகளில் காணப்படும் வழிகாட்டி பலகையின் நிறம் யாது? வழிகாட்டி பலகை தொடர்பாக நீங்கள் பிரதான வீதிகளில் பெருந்தெருக்களில் கூடுதலாக கவனித்திருப்பீர்கள். பச்சை நிறத்திலே அதனுடைய வழிகாட்டி பலகை காணப்படும். ஆனால் அதிவேக வீதிகளிலே வழிகாட்டி பலகை நீல நிறத்திலே காணப்படும். அதிவேக வீதியூடாக பயணித்தவர்கள் இதனை அவதானித்திருப்பீர்கள். அதிவேக வீதிகளிலே காணக்கூடிய வழிகாட்டி பலகையினுடைய நிறம் நீலம். 19வது வினாவை பாருங்கள். 4 இதழ்களை கொண்ட பூக்களின் கூட்டம் அல்லாதது.
முதலாவது விடை பாருங்கள், வெட்சி நாகமலர். இந்த இரண்டு பூக்களும் நான்கு இதழ் பூக்கள். இரண்டாவது விடையிலே அலரி மற்றும் எக்ஸோரா. இதிலே அலரி ஐந்து இதழ் பூவாக இருக்கின்றது, எக்ஸோரா நான்கு இதழ் பூவாக இருக்கு. ஆகவே இது பொருத்தமற்ற ஒரு கூட்டமாக இருக்கின்றது. அதே நேரம் மூன்றாவது விடையில் இருக்கக்கூடிய நாகமலர், எக்ஸோரா இந்த ரெண்டுமே நான்கு இதழ் பூக்களின் கூட்டம். எனவே கூட்டம் அல்லாதது இரண்டாவது விடை அலரி, எக்ஸோரா. உணவாக பயன்படும் பூ அல்லாதது. 20வது வினாவை வைத்துக் கொள்ளுங்கள். உணவாக பயன்படும் பூ அல்லாதது. முதலாவது விடை வாழைப்பூ, இரண்டாவது விடை அகத்திப்பூ, மூன்றாவது அலரிப்பூ. இதிலே வாழைப்பூ, அகத்திப்பூ உணவாக பயன்படுத்தப்படுகின்றது, அலரிப்பூ உணவாக பயன்படுத்தப்படுவதில்லை. எனவே இந்த முதலாவது செயலட்டையிலே இருக்கக்கூடிய 20 வினாக்களுக்கும் விடைகளை இதிலே வழங்கி இருக்கின்றேன். செய்து பார்த்து உங்களுடைய புள்ளிகளுடைய எண்ணிக்கையினை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர் வழிகாட்டியை பின்பற்றிய வினாக்களை நான் இதிலே வழங்கியிருக்கின்றேன். அடுத்த காணொளிகளில் ஏனைய செயலட்டைகள், அதாவது 5 செயலட்டைகளை வழங்கியிருந்தேன். இதிலே முதலாவது செயலட்டையினுடைய விடைகள் தான் இங்கே வழங்கியிருக்கின்றேன். அடுத்தடுத்த காணொளிகளிலே ஏனைய செயலட்டைகளுடைய விடைகளை காணொளிகளாக வழங்குகின்றேன். நன்றி.